2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது ஏன் என்பது குறித்து வேட்புமனு தாக்கலுக்கு இன்றோடு சேர்ந்து 3 நாட்கள் மட்டுமே நிலையில் இதுவரை வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்தும் தற்போது வரை பாஜகவின் வேட்பாளர் பட்டியலானது இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கின்றது. மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாததால் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. இது குறித்தான விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்த அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் இறுதியில் ஒரு தொகுதிக்கு 3 பேர் வீதம் 81 நபர்கள் அடங்கிய பட்டியல் அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்பட்டது. மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாத நிலையில் தொடர்ச்சியாக எரிவாயு, போர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டதன் காரணமாக மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாமல் இருக்கிறது. அந்த குழுதான் இவர்களில் யார் வேட்பாளர் என்பதை ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த குழு கூடாத நிலையில்தான் வேட்பாளர் பட்டியலில் வெளியாவதில் தாமதமாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரைக்குமே கடுமையான போட்டி நிலவுகிறது. யார் வேட்பாளர் என்பது குறிப்பாக இப்ப கோவை வடக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒவ்வொருத்தர் தங்களுக்காக அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ மயிலாப்பூர் தொகுதி சென்னையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகளும் அந்த தொகுதியை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர் பட்டியல் என்பது தாமதமாகிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் தலைமையில் அந்த குழு இன்றைக்கு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தமிழக பாஜக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது ஏன் என்பது குறித்து வேட்புமனு தாக்கலுக்கு இன்றோடு சேர்ந்து 3 நாட்கள் மட்டுமே நிலையில் இதுவரை வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்தும் தற்போது வரை பாஜகவின் வேட்பாளர் பட்டியலானது இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கின்றது. மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாததால் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. இது குறித்தான விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்த அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் இறுதியில் ஒரு தொகுதிக்கு 3 பேர் வீதம் 81 நபர்கள் அடங்கிய பட்டியல் அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்பட்டது. மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாத நிலையில் தொடர்ச்சியாக எரிவாயு, போர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டதன் காரணமாக மத்திய தேர்தல் குழு இன்னும் கூடாமல் இருக்கிறது. அந்த குழுதான் இவர்களில் யார் வேட்பாளர் என்பதை ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த குழு கூடாத நிலையில்தான் வேட்பாளர் பட்டியலில் வெளியாவதில் தாமதமாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரைக்குமே கடுமையான போட்டி நிலவுகிறது. யார் வேட்பாளர் என்பது குறிப்பாக இப்ப கோவை வடக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒவ்வொருத்தர் தங்களுக்காக அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ மயிலாப்பூர் தொகுதி சென்னையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய
பல முக்கிய நிர்வாகிகளும் அந்த தொகுதியை கேட்கக்கூடிய சூழலில் வேட்பாளர் பட்டியல் என்பது தாமதமாகிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் தலைமையில் அந்த குழு இன்றைக்கு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தமிழக பாஜக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.